நமது வானொலி இது, நமது சமுதாயம். நமது வானொலி இது, நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. புற்றுநோய்னு கேள்விப்பட்டோன்னே நிறைய பேருக்கு மனசுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். ஆனா கேன்சர் பத்தின பயங்கள் இல்லாம அதை வென்று மீண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல கேன்சர் பத்தி நமக்கு நிறைய தகவல்களை சொல்றதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் கோபிநாதன் அவர்கள் தான். இவர் பிரபல தனியார் மருத்துவமனையில கேன்சர் பிரிவுல பணியாற்றிட்டு வராரு. முக்கியமா இரத்த புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. பல வகையான இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்ல சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாரு. நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் கொண்டாடுற விதமா இந்த நேர்காணல்ல இரத்த புற்றுநோய் பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலிக்கு வந்திருக்காரு. வாங்க மக்களே, இரத்த புற்றுநோய் குறித்து பல தகவல்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நேர்காணலை தொகுத்து வழங்குவது நான் உங்க RJ ஆஷி மற்றும் RJ ஹரிணி. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ என்னோட முதல் கேள்வி, கேன்சர் அப்படின்ற நோயை பத்தி நம்ம சினிமால பார்த்து தெரிஞ்சிருப்போம், இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கு கேன்சர் வரும்போது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கேன்சர்னா என்ன அப்படின்றது தெளிவா தெரியாது. எங்க நேயர்களுக்கு புரியும்படி கேன்சர் நோய்னா என்ன, இந்த கேன்சர் எத்தனை வகைகள் இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா டாக்டர்? உடலை பேசிக்காக எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ஒரு உறுப்போட பேசிக் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டிஷ்யூட ஒரு பேசிக் யூனிட் வந்து செல்கள்னு சொல்லுவோம். இந்த செல்கள் வந்து உடம்புல ஒரு கண்ட்ரோல்டாக வளரணும். ஒரு ஒரு வயிறு உறுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 1000 செல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 செல் இருக்கணும்னா 1000 செல் தான் இருக்கணும். ஸோ அந்த செல்லோட கவுண்ட் அப்நார்மலாக வளரும்போது, அதாவது தான் கண்ட்ரோல் இல்லாமல் கூடுதலாக வளரும்போது அது கேன்சர் கட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக என்ன நடக்குது, செல் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக வளர்ந்து அது மற்ற உறுப்புகளுக்கு தொந்தரவு கொடுக்கறது தான் வந்து கேன்சர். தலைபாகத்திலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகள்லையும் கேன்சர் வரலாம். முடி நெயில்ஸ் தவிர எல்லா உறுப்புகள்லையும் கேன்சர் வரலாம். ஏன்னா அந்த எல்லா இடத்துலையுமே வந்து செல்கள் இருக்குது. செல்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வளர்கிறதுனால வரக்கூடியது தான் கேன்சர். ஸோ அப்படி இருக்கும்போது மூளையில் கேன்சர் வரலாம், தோலில் கேன்சர் வரலாம், வயிறு உறுப்பில் கேன்சர் வரலாம், குடலில் கேன்சர் வரலாம், பெண்களுக்கு மார்பக உறுப்புகளில் கேன்சர் வரலாம். தென் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து கேன்சர் ஆனது வரலாம். அதே மாதிரி ரத்தம் பார்த்திங்கன்னா, ரத்தமும் ஒரு உறுப்பு தான். ஸோ ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா RBC, WBC, பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய 3 செல்கள் இருக்குது. அதில் மெயினாக ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த WBCயில் இருக்க செல் ரொம்ப அதிகமாக வளரக்கூடியதுனால வரது தான் வந்து ரத்த புற்றுநோய். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எந்த தவறான பழக்க வழக்கங்கள் கேன்சர் வரத்துக்கு வழிவகுக்குது டாக்டர்? ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து உணவு முறைகள் தான். இப்போது நம்ம இந்திய உணவு முறை எடுத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய காய்கறி, பழங்கள் இதோடு இருந்த உணவு தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகுது, ரொம்ப டூ மச் ஆஃப் வெஸ்டர்னைசேஷனால் வெஸ்டர்னர்ஸோட டயட்டை நம்ம வந்து ஃபாலோ கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம். வெஸ்டர்னோட டயட்டில் ஒரு சில பேசிக் அட்வான்டேஜஸும் இருக்குது, ஒரு சில பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அவங்களோட நாட்டு பழக்கங்களுக்கு அது சரிவர இருக்கும். ஆனால் நம்மளோட நாட்டுக்கு கடைப்பிடிக்கும் போது ஒரு சில பேசிக் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹை ப்ரோட்டீன், ஹை கேலரி, ஹை ஃபேட் டயட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இறைச்சி. முன்னொரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே நான்வெஜ் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சமைப்பாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே நம்ம சாப்பிட்றதோட அவுட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை இன்டேக் அட் அவுட் சைட் ஈட்ரீஸ், கேஃப்டீரியாவில் சாப்பிட்றோம், நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேலரி அதிகம், அதோட ஃபேட் கண்டென்ட்டும் அதிகம். அதே மாதிரி ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் அதில் இருக்க நார் சத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கேலரி டென்ஸ் உணவாக எடுக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம உடலுக்கும், நம்மளோட வயிறுக்கும் குடலுக்கும் ஏதுவானதாக இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய பழங்கள், ஃப்ரெஷ் காய்கறி, கீரை வகைகள் இது எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. செகண்ட், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம். ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் வந்து நம்மளோட உடலுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஏதுவானதான ஒரு பழக்கம் கிடையாது. ஸோ அதை நம்ம உறுப்பை வந்து சீக்கிரமாக பழசாக்கிடும், கேன்சர் ப்ரோனாக மாற்றிடும். ஓகே. அண்ட் இது இல்லாமல் நிறையா ஹார்மோனல் பில்ஸ்,
ஸோ இதெல்லாம் எடுக்கிறது மூலமாக தென் தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் கேன்சர். உணவு பழக்க வகைகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட பழக்க வகைகள்னால தான் கேன்சர் வந்து இந்நேரம் இந்தியாவில் தலை தூக்கி நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம். என்னோட அடுத்த கேள்வி டாக்டர், இப்போ புற்றுநோய்னா என்னன்றதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. ஆனால் இதில் குறிப்பாக இந்த இரத்த புற்றுநோய் எப்படி வருது, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இரத்த புற்றுநோய் நான் சொன்ன மாதிரி ரத்தத்தில் 3 விதமான செல்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் வந்து ஆர்பிசி என்ற செல்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஹீமோக்ளோபினோட மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொண்டு போய் நம்ம எல்லா உடல் பாகத்துக்கும் செலுத்துறது தான் வந்து ஆர்பிசியோட வேலை. செகண்ட் செல் பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூபிசி வந்து தான் ஒயிட் பிளட் செல்னு சொல்லுவோம். அது வந்து பேசிக்காக நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு செல் தான் வந்து ஒயிட் பிளட் செல். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய தட்டணுக்கள். இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ப்ளீடிங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்லெட் தேவை. ஸோ இதில் பிளட் கேன்சர் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட டபிள்யூபிசி அதிக அளவில் உற்பத்தி ஆகிறது தான் வந்து பிளட் கேன்சர். ஸோ இட் இஸ் அன் அன்கண்ட்ரோல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் யுவர் ஒயிட் பிளட் செல்ஸ். அதுதான் வந்து இரத்த புற்றுநோய். இது ஏன் ஒயிட் பிளட் செல்லில் மட்டும் வருது, ஆர்பிசிலையோ இல்லை பிளேட்லெட்லேயோ வரலன்னா, ஆர்பிசி அண்ட் பிளேட்லெட்டில் நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு கிடையாது. ஸோ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், அது வந்து கேன்சரஸாக மாறி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ எந்த ஒரு செல்லையுமே நியூக்ளியஸ் இருக்கும்போது தான் அது வந்து கேன்சரஸான மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கேன்சர்னு ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது ஒயிட் பிளட் செல்லேருந்து வரக்கூடிய கேன்சர். ஸோ இந்த தாக்கம், இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாச்சுன்னா ஹீமோக்ளோபின் ஆர்பிசிலையும் பிளேட்லெட்லையும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ அதோட எண்ணிக்கை கூட இருக்கலாம் இல்லை குறைய இருக்கலாம். ஸோ பேசிக்கலாக பிளட் கேன்சர்னு சொன்னால் ஒயிட் பிளட் செல்லோட கவுண்ட் அதிகமாகிறதா வந்து பிளட் கேன்சர். இந்த இரத்த புற்றுநோயிலே எத்தனை வகைகள் இருக்கு அண்ட் இதுக்கான சிகிச்சை அணுகுமுறைகள் எப்படிலாம் வேறுபடுது? ஓகே, இரத்த புற்றுநோய் ப்ராட்லி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சீரியஸான டிஸார்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் லுக்கீமியா. லுக்கீமியாவில் 2 டைப் சொல்லுவோம் யூஸ்வலாக. அக்யூட் லுக்கீமியா ஒன்று, க்ரானிக் லுக்கீமியான்னு ஒன்று சொல்லுவோம். அக்யூட் லுக்கீமியா 2 வகைப்படும். அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. இதில் அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். 3 வயசில் இருக்கிற குழந்தைகள், 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைக்கே வரக்கூடிய ஒரு பிளட் கேன்சர் பார்த்திங்கன்னா அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா. ஏன் இது இந்த வயதினருக்கு ரொம்ப காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதினர் இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டான்சில், அடினாய்ட்ஸ், அப்புறம் நம்ம உடம்புல நெறிக்கட்டிகளாக இந்த ஸ்டேஜில் தான் அந்த நெறிக்கட்டிகள்லாம் என்ன ஆகும், வளர்ந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஒரு செல் தான் வந்து லிம்ஃபோசைட். அந்த லிம்ஃபோசைட்லேருந்து வரக்கூடிய கேன்சர் தான் வந்து அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயது முதியோருக்கு வருது. அதாவது 30-40 வயசுக்கு மேலே தான் இந்த கேன்சர் ரொம்ப காமனாக வரும். ஸோ இது கம்மியாக இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக இது வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. ஹேவிங் செட் தட் குழந்தைங்களில் ஏஎம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா வராதுன்னு கிடையாது, குழந்தைகள்லையும் வரும், பட் ஆனால் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இதுதான் ரொம்ப சீரியஸ் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், அக்யூட் லிம்ஃபாய்டு லுக்கீமியா, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. இது ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதே சொன்ன மாதிரி அக்யூட்டுன்னு சொன்ன மாதிரி க்ரானிக் இருக்குது. க்ரானிக் லிம்ஃபோசைட்டிக் லுக்கீமியா, க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா. முன்னொரு காலத்தில் இந்த 2 கேன்சருமே வந்து ஆட்கொல்லி நோய்களாக இருந்தது. அதாவது இதுவுமே ரொம்ப சிவியராக இருந்தது. பட் இன்றைய தேதியில் இந்த 2 நோய்களுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நிறைய மருந்துகள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி. இவங்களோட லைஃப் ஸ்பேன் லாங்கிவிட்டியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிஎம்எல் அப்படின்ற 2 நோய்கள் வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், அதாவது சுகர், பிபி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாகிடுச்சு. அதே மாதிரி அக்யூட் ஃபஸ்ட்டு சொன்னாலே அக்யூட் லிம்ஃபாய்டு லுக்கீமியா, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா, இதோட ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப வந்து ரிஃபைன் ஆகிடுச்சு. ரிஃபைன் ஆகும்போது அவுட்கம்ஸ், அதாவது நம்மளோட சக்ஸஸ் ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவுட்கம்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கேட்டகரி. செகண்ட் பார்த்திங்கன்னா லிம்ஃபோமான்னு சொல்லக்கூடியதில் எதுனா நம்ம உடம்புல நெறிக்கட்டிகள் இருக்கும், அதாவது நீர் சுரப்பிகள்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நெறிக்கட்ட ஆரம்பிக்கும் கழுத்து கீழே, அதாவது அதுதான் ட்ரைனிங் லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெறிக்கட்டிகள் வந்து நார்மலாக நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா கழுத்தில், நம்மளோட அக்கல் பகுதிகள், தொடை இடுக்கு பகுதிகள், இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்புறம் வயிறோட உள்பகுதி, வயிறு அண்ட் தொராக்ஸ், அப்டமன் அண்ட் தொராக்ஸோட இன்டீரியரில் லிம்ஃப் நோட் செயின் இருக்கும். அதாவது தொராசிக் லிம்ஃப் நோட் செயின் ஒன்று இருக்குது, அப்டாமினல் லிம்ஃப் நோட் செயின் ஒன்று இருக்குது. இந்த லிம்ஃப் நோடோட மெயின் வேலை என்னென்னா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கும், ஆன்டிஜன் ப்ரெசன்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன் நேராக அந்த லிம்ஃப் நோடு கொண்டு போய்
அந்த இன்ஃபெக்ஷன் அழிக்கிறது தான் அந்த லிம்ஃப் நோடோட வேலை. ஸோ இதில் வர கேன்சர் பேர் வந்து இன்னும் லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர் சுரப்பி கட்டிகளில் வர கேன்சர் பேர் லிம்ஃபோமா. ஸோ இதில் 2 வகைப்படும், ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா அண்ட் நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. ஸோ பெரும்பாலான லிம்ஃபோமாஸ் வெறும் கீமோதெரப்பியிலே குணப்படுத்திடலாம். ஒரு சில லிம்ஃபோமாஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை என்று சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி having said that, one more type of cancer, multiple myeloma அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் மைலோமானா அகெயின் நம்ம உடம்புல பிளாஸ்மா செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள் இருக்குது. அதுவுமே வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி ஃபார்மாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல் தான் வந்து பிளாஸ்மா செல். இந்த பிளாஸ்மா செல்லேருந்து வரக்கூடிய கேன்சர் தான் வந்து மல்டிபிள் மைலோமா. ஸோ ப்ராடாக இந்த 3 டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் தான் ரொம்ப காமனாக ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் பார்க்கக்கூடியது. இந்த மல்டிபிள் மைலோமாக்கும் ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்குமே வந்து எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை பண்ணுவோம். அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய சிகிச்சை பண்ணுவோம். இதுதான் வந்து ப்ராடாக ஓவர் வியூ ஆஃப் ஆல் தி பிளட் கேன்சர்ஸ். ஸோ டாக்டர், நீங்கள் சொன்ன பதில்லேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. WBC அதிகரிப்புனால வந்துட்டு பிளட் கேன்சர் வரும்னு சொன்னீங்க. அதனால் ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே மாற்றங்கள் ஏற்படும்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரி மாற்றங்களாக இருக்கும் டாக்டர்? ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த அக்யூட் லுக்கீமியாஸ், அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாஸில் அந்த WBC அதிகமாக கூடும்போது மற்ற செல்கள், இப்போ ஆர்பிசியும் அங்கேருந்து தான் ஃபார்ம் ஆகுது, பிளேட்லெட்டும் அதே எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது அதிகமாக வளர்கிறதுனால என்னாகும், அதோட இடத்த எல்லாமே இது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ போன் மேரோ வந்து ஃபுல்லாக பேக் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஹீமோக்ளோபினும் பிளேட்லெட்டோட கவுண்ட் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பிளட் கேன்சரோட சிம்டமாகவும் வெளிப்படும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், கவுண்ட் அதிகமாக கூடுறதுனால பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹெட்ஏக், மூச்சு சிரமம், ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸோ அதிகமான செல் வளர்கிறதுனால ஹீமோக்ளோபின் ஆர்பிசி கம்மியாகுது. ஆர்பிசி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்னேன், ஹீமோக்ளோபின் தான் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் செல். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் செல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட். ஸோ உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் குறைய போச்சுன்னா என்ன ஆகும், உடம்புல எந்த இடத்துலையுமே வந்து ரெஸ்பிரேஷன் கிளியராக இருக்காது, செல் ரெஸ்பிரேஷன் கிளியராக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வி வில் ஸ்டார்ட் ஃபீலிங் டயர்ட். அதே மாதிரி பிளேட்லெட் ஃபார்ம் ஆகிறது கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க, பேஷண்ட் பார்த்தா நோஸ்லேருந்தும் மவுத்லேருந்தும் ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன், பிகாஸ் பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சி போயிடும். பிளேட்லெட் கவுண்ட் குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட நார்மல் ஓப்பனிங் சர்ஃபேசஸ், அதாவது நேசல், ஓரல் அண்ட் ஆசன வாய்கள், இது வழியாக ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருப்போம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ரீசன் வை தி கெட் லோ ஹீமோக்ளோபின், லோ பிளேட்லெட், அண்ட் தட்ஸ் வை த சிம்டம் ஆர். ரத்த புற்றுநோயிலேயே, அதாவது பிளட் கேன்சர்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன? ஆரம்ப கட்ட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டயர்ட்னஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால தான் வருது. ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடம்புல நம்ம ஆக்டிவாக ஒரு வேலை பண்ணுறோம், ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் தேவை. நல்ல பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் ரிச் பிளட் தேவை நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் குறையிறதுனால நம்ம அந்த ஃபஸ்ட் டயர்ட்னஸ் வந்துட ஆரம்பிச்சிடும். ஒரு லேசியாக இருப்போம், எப்பயுமே ஒரு படுத்துகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் பேஷண்ட் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல முன்னாடி இருக்க மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நான் 4 மாடி ஏறுறேன், 4 மாடி இறங்குறேன் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. ஒரு மாடி ஏறும்போதே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிம்டம். செகண்ட், ஒயிட் பிளட் செல் தான் நான் சொன்னேன் இன்ஃபெக்ஷனுக்கு மெயினாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், பட் அதோட ஃபங்க்ஷன், அதாவது அதோட வேலையை அது பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே வந்து தப்பாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் அதோட எதிர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ்வலாக பேஷண்ட் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃபீவரோடு வருவாங்க. வரதுக்கு முன்னாடி எனக்கு 1 மாதம் ஜுரம் இருக்குது, 2 மாதம் ஜுரம் இருக்குது அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லாத சீரியஸான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரேர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்தோடையும் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங். ஏன்னா பிளேட்லெட் குறையிறதுனால பிளேட்லெட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போகுது, அப்நார்மலாக செல்ஸ் வளர்கிறதுனால. ஸோ பிளேட்லெட் கம்மியாகிறதுனால எல்லா இடத்துலையுமே ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பான்டேனியஸாக, அதாவது ஒரு சின்ன நம்ம செவுத்தில் போய் இடிபடும் போது நம்மளுக்கு யூஸ்வலாக ப்ளீடிங் ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகாது, ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அடியோ சின்ன காயமோ பட்டாலுமே வந்து என்ன ஆகும், ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பான்டேனியஸாக நேசல், மோரல் சைட்ஸ்லேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து காமன் சிம்டம்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர். இந்த பிளட் கேன்சரில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நம்மளால் சீக்கிரம் குணப்படுத்த முடியும் டாக்டர்?
ஸோ பிளட்டு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சர்க்குலேட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் பிளட் கேன்சருக்கு ஸ்டேஜஸை விட அதோட ஜெனட்டிக் மேக்கப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மற்ற விதமான கேன்சர்ஸ் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிட்டோம், ஸ்டொமக் கேன்சர் எடுத்துக்கிட்டோம், லிவர் கேன்சர் எடுத்துக்கிட்டோம், கிட்னி கேன்சர் எடுத்துக்கிட்டோம். இந்த உறுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போது பிரஸ்ட் கேன்சரோ இல்லை ஸ்டொமக் கேன்சரோ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி பரவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிளட் கேன்சருக்கு ஸ்டேஜஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கேன்சரோட ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்குது, அதோட என்னென்ன ஜீன்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அதை வச்சு தான் நம்ம அதோட அக்ரஸிவ்னஸை சொல்ல முடியும். ஸோ ஸ்டேஜிங் பிளட் கேன்சரில் பண்ணக்கூடியது ஒரே ஒரு நோய்க்கு மட்டும்தான், அது லிம்ஃபோமா நெறிக்கட்டி கேன்சர், அதாவது லிம்ஃபோமாஸில் மட்டும்தான் ஸ்டேஜிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். மற்றபடி அக்யூட் லுக்கீமியாஸ் அண்ட் மைலோமாஸ் ஸ்டேஜஸை விட நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட அவுட்கம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். நம்ம பாட்டி காலத்துலலாம் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. நிறைய பேருக்கு பிளட் கேன்சர் வருது. இதோட முக்கியமான காரணம்னா என்ன டாக்டர்? பாட்டி காலத்தில் ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கொஸ்டினை வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாட்டி காலத்தில் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. ஸோ இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி த அமௌண்ட் as population has also grown, the number of cancer has also grown. That is one thing. அண்ட் பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் கேன்சரை டயக்னோஸ் பண்ணுற ஃபெசிலிட்டியே கிடையாது. நிறைய பேர் உடம்பு சிக்காவாங்க, ஜுரம் வரும், இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்படி தான் இறந்து போவாங்களே தவிர அவங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம கிட்ட இப்போது we have a lot of diagnostic tools available to diagnose blood cancer. முன்னாடி காலத்தில் அது பிளட் கேன்சர் இருந்து இறந்து போயிருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு அது பிளட் கேன்சர்னால இறந்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு நோய் இருந்தது, இறந்து போயிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே தெரியுது. இவங்களுக்கு இந்த பிளட் கேன்சர் தான் இருக்குது, இவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது, இவங்களுக்கு இந்த ஜெனட்டிக் மேக்கப்பில் இருக்குது. டு த லெவல் ஆஃப் ஜீன் nowadays we are able to diagnose the type of blood cancers and the severity of blood cancers. So actually பார்த்தீங்கன்னா since we are having more diagnostic tools now, it is coming to a limelight. That is the actual fact that is happening. Okay, and obviously நம்மளோட உணவு பழக்க முறைகள் வகைகள் மற்ற இதுனால definitely blood cancer also has grown slightly upper hand, but இதையும் நம்ம மறக்க முடியாது, இந்த ஃபேக்டையும் நம்ம மறக்க முடியாது. because we are diagnosing more, we are picking up more. டாக்டர், நீங்கள் ஜெனட்டிக் மூலமா நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இப்போ இந்த ஒரு கேள்வி வருது. எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு டவுட்னா, இந்த கேன்சர் பரம்பரை மூலயமா நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குன்றது தான். இந்த பிளட் கேன்சர் பரம்பரை மூலயமா வரதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? Definitely it's a quite an interesting question. blood cancer பரம்பரை மூலமாக வரக்கூடிய ஒரு சில டைப்ஸ் இருக்குது. எல்லா பிளட் கேன்சர்ஸும் பரம்பரை மூலமாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா 100%ல் ஒரு 30% பரம்பரை மூலமாக பரவலாம். பட் ஆனால் மீதி 70% ஆஃப் த பிளட் கேன்சர்ஸ் நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய ஸ்பான்டேனியஸ் ஜீன் மியூட்டேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல செல்லில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏ, நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களோட எங்கள் கிளாஸஸில். ஸோ அந்த ஜீன் லெவலில் மியூட்டேஷன்ஸ் நடக்கும். மியூட்டேஷன்ஸ்னால் ஒரு தவறு நடக்கும், அதாவது இந்த ஜீனை இப்படி தான் ரீட் ஆகும், ஆனால் அது அப்படி ரீட் ஆகாது, அது தப்பாக ரீட் ஆகும். ஸோ அந்த மியூட்டேஷன்ஸ்னால் வரக்கூடியது தான் வந்து பிளட் கேன்சர். இது வந்து பெனிட்ரன்ஸ்னால் என்னென்னா ஒரு அப்பாலேருந்து ஒரு குழந்தைக்கு வரக்கூடியது, குழந்தையிலேருந்து அந்த குழந்தைக்கு வரக்கூடியது. இது பேர் வந்து பெனிட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெனிட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% கேன்சர்ஸ்க்கு தான் கேன்சர்ஸ்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தான் அப்பாலேருந்து குழந்தைக்கோ குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலாக ரெஸ்ட் ஆஃப் த 70% அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பரம்பரை வழியமாக ஸ்ப்ரெட் ஆகாது. அது அவங்க உடம்புல நடக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் ஏஜ் ரிலேட்டட் மியூட்டேஷன்ஸ்னால வரக்கூடியது தான் வந்து காமன். ஸோ அதனால் நான் ஹெரிடிட்டரி ஒரு மெஜாரிட்டி, ஹெரிடிட்டரி எஸ் டெஃபினெட்லி இட் இஸ் தேர், வேர் 30% இஸ் ஹெரிடிட்டரி. அண்ட் இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டூல்ஸ் தீஸ் டேஸ். ஸோ அதனால் முன்னாடி இப்போ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இந்த ஆளுக்கு வந்திருக்கு, இந்த பர்டிகுலர் நபருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு முன்னாடியே செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொடாலிட்டிஸும் இப்போ இருக்குது. சமீப காலங்களில் இரத்த புற்றுநோய் சிகிச்சை துறையில் கொண்டு வரப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் என்ன சார்? அண்ட் இது மக்களோட சிகிச்சைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு டேட்டா அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நோய் கண்டுபிடிப்பு முறைகள், செகண்ட் வந்து நோய் சிகிச்சை முறைகள். நோய் கண்டுபிடிப்பு முறைகளில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேன்சர் கட்டி இருக்குது. அந்த கேன்சர் கட்டியிலேருந்து டிஷ்யூ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டிஷ்யூ டெஸ்டிங் மெத்தட்ஸ்லேயே நிறைய ஸ்டெயின்ஸ், டைஸ் இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்மளால் ரொம்ப துல்லியமாக இது இந்த சப்டைப் ஆஃப் கேன்சர் வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம். செகண்ட், ஜெனட்டிக் மொடாலிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து பிளட் கேன்சர் இஸ் நாட் டாக்ட் அபவுட் இந்த நோய் இந்த டைப் அப்படின்னு கிடையாது. எந்த ஜீன் எந்த நோய் எந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அது வரைக்கும் பேசுகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் ஆஃப் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா, அதாவது ஏஎம்எல்னு சொல்லக்கூடிய நோயோடு வராங்கன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் பரிசோதனையிலே நான் சொல்லிடலாம், இந்த பேஷண்ட் இவ்வளோ மாதம் உயிரோடு இருப்பாங்க, இந்த பேஷண்ட் ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அதாவது பேஷண்ட் வந்து ஒரு 1 வீக்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிளியராக கிடச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போது டயக்னோஸ்டிக் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் இருக்குது. அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் எல்லா கேன்சருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி. ப்ராடாக எல்லாருக்கும் கீமோதெரப்பின்னு கொடுத்துருவாங்க. ஸோ கீமோதெரப்பி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் யூஸ்வலாக. ஸோ முடி கொட்டுதல், வாமிட்டிங், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் யூஸ்வலாக கீமோதெரப்பியில் இருக்கலாம். ஹேவிங் செட் தட் கீமோதெரப்பி எடுத்துக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ ஒரு நோயின்னு வந்துட்டால் ஒரு வைத்தியம்னா ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கிற அட்வான்டேஜஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் முறைகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டட் தெரப்பி, பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். டார்கெட்டட் தெரப்பினா எந்த ஜீன் மிஸ்டேக்காக இருக்கோ அந்த ஜீனை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் டார்கெட்டட் தெரப்பி. அண்ட் பயாலஜிக்கல் தெரப்பி அகெயின் ஒரு ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேன்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து பயாலஜிக்கல் தெரப்பி. அண்ட் அது வேறு இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சைக்கால டெக்னிக்ஸ் ரொம்பவே ரிஃபைன் ஆகிடுச்சு. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50% சக்ஸஸ் ரேட் தான் சொல்லுவாங்க. இப்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு ஆல்மோஸ்ட் 80 to 90% சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது. ஏன்னா techniques that we do are much more refined, the drugs that we use are much more advanced, and the long term follow up is much more it is more organized. ஸோ அதனால் இப்போதைக்கு முன்ன ஒரு காலத்தில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு நிறைய பேர் ஒரு ஜென்ரல் பப்ளிக்னா ரொம்ப பயப்படுவாங்க. இப்போதைக்கு அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போது பிளட் கேன்சர்னு இல்லை எந்த வகையான கேன்சர் வந்தாலும் ஒரு நிலை புரியாத ஒரு பயம் மக்களுக்கு வந்துடுது. அதாவது இது ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட்டாக மாறிடுமோ, இல்லை இதுக்கு பெர்மனன்ட் கியூர் இருக்காதோ, நம்மளால் இனி நம்மளோட இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாது, அந்த மாதிரி இன்னும் நிறைய பயங்கள் மக்களுக்கு வரும். ஆனால் ஒரு டாக்டராக நீங்கள் இந்த பயத்தை போக்க என்ன அறிவுரைகள் மக்களுக்கு கொடுப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் அட்வைஸ் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிம்டம் ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல் சிம்டம் இருந்ததுன்னா யூ ஷுட் இமீடியட்லி விசிட் யுவர் ஹெமட்டாலஜிஸ்ட் ஆர் நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபிசிஷியன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு டிசீஸ் இஸ் கோயிங் டு ப்ராக்ரஸ் அண்ட் அட்வான்ஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்வான்ஸ்டு ஸ்டேட்டில் டிசீஸ் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தேன் ட்ரீட்டிங் அட் அன் ஏர்லி ஸ்டேஜ் வித் லெஸர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி எல்லா பிளட் கேன்சர் வந்தாலே, இல்லை லிம்ஃபோமா வந்தாலே, மைலோமா வந்தாலே நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த பிளட் கேன்சர் டைப்ஸ் இட் செல்ஃப் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் விச் some have a real good outcome. They can live like you and me. Okay, so அதனால் as early as you come you will get treated at ease and you will have a longer good outcomes. நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் வந்தது. பொதுவாகவே எந்த சிகிச்சையாக இருந்தாலும் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரத்த புற்றுநோய் சிகிச்சையை மேற்கொள்கிறவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் அதை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் டாக்டர்? ஸோ யூஸ்வலாக ரத்த புற்றுநோய் ட்ரீட் பண்ணுற நாங்கள் யூஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டார்கெட்டட் தெரப்பி யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஃபோர்த் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ காமனாக நான் சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் தான். கீமோதெரப்பி கொடுக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த முடி கொட்டுதல், வாமிட்டிங், ஒரு மவுத் அல்சர்ஸ், ஒரு லூஸ் மோஷன், ஒரு வெயிட் லாஸ், இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே ரிவர்சிபிள். ஒன்ஸ் அந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கீமோதெரப்பி நிறுத்தும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் முடி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ பேஷண்ட்ஸோட காமன் கன்சர்னே அதுதான். சரி, எனக்கு முடி கொட்டுது, திரும்ப முடி வளருமா, எனக்கு நெயில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் ரொம்ப கருத்து போயிட்டேன், நான் வெயிட் லூஸ் ஆகிட்டேன், நல்லா சாப்பிடவே முடியல, ஸ்மெல் மாறிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப காமன் கன்சர்னிங் சைட் எஃபெக்ட்ஸ் ஃபார் த பேஷண்ட். பட் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே வந்து ஹைலி ரிவர்சிபிள். ஒரு 3 மாதம் கழித்து எப்போ கீமோதெரப்பி நிறுத்துகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா சிம்டம்ஸுமே வந்து மறைஞ்சு போயிடும்.
அதே மாதிரி டார்கெட்டட் தெரப்பி அண்ட் பயாலஜிக்கல் தெரப்பியில் இப்போலாம் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஆக்சுவலி கீமோதெரப்பியில் இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் 20-30% சைட் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இந்த 2 தெரப்பிலையுமே பார்ப்போம். அதே மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சையிலுமே இப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டோஸ் ஆஃப் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் எல்லா ட்ரையல்ஸ், எல்லா ரிசர்ச், எல்லா கரண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பழைய மெத்தட்ஸ் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ இன்னவே ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ரிஃபைன் ஆயிருக்கு. ஸோ அதனால் பிளட் கேன்சர் இருக்க யாருமே ஒரு தேவையில்லாமல் பயம் வச்சுக்க வேண்டாம். சீக்கிரமாக முன் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களோட சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். டாக்டர், கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி பிளட் கேன்சர் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பின்பற்றணும்? ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி நல்ல டயட் எடுத்துக்கோங்க. ஒரு காம்போசிட் டயட்னா ஒரு தட்டு எடுத்தோன்னா அந்த தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், 4 பங்காக பிரிச்சுட்டோன்னா அதில் 3 பங்கு ரைஸ் வச்சுட்டு ஒரே பங்கு மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். ஸோ என் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற காமனான அட்வைஸ் எப்படி தான், காமனான அட்வைஸ் எல்லாருக்குமே தான் சொல்லுவேன். ஒரு தட்டு எடுத்து ஒரு 4 பங்காக பிரிச்சோன்னா அதில் 3 பங்கு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ்னால் நிலத்துக்கு மேலே விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ், நிலத்துக்கு கீழே வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ யூஸ்வலாக நிலத்துக்கு கீழே இருக்க வெஜிடபிள்ஸில் அதிகமான கார்போஹைட்ரேட், கேலரிஸ் தான் கூட. ஸோ நிலத்துக்கு மேலே இருக்க வெஜிடபிள்ஸ் 3 பங்கு இருக்கணும். அண்ட் 1 பங்கு தான் ரைஸ், இல்லைனா நிலத்துக்கு கீழே இருக்க வெஜிடபிளோட கிழங்கு, அந்த டைப்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போசிட் டயட்டை சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி கேன்சர்லேருந்து விடுதலை. அண்ட் செகண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பெண்ட் ½ an hour to 45 minutes for your body, which can include any type of physical activity, be it active brisk walking, be it running, or be it any kind of gymming. ஓகே, எல்லாருமே இந்த காலத்தில் நினச்சிக்கிறாங்க நம்ம போய் ஜிம்மில் போய் ரொம்ப அந்த ஹை கேலரி ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்து பாடி பில்ட் பண்ணுறது. தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ அன்ஹெல்தி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப காம்போசிட் டயட் ஃபாலோ பண்ணணும். ensure a good amount of physical activity. And third thing is refrain yourself from tobacco and alcohol. இது மூணும் பண்ணிட்டீங்கனாலே you are escaping from almost 50-75% of the cancers. என்னோட அடுத்த ஒரு கேள்வி இல்லைனா சந்தேகம்னு கூட சொல்லலாம். இந்த பிளட் கேன்சர்ன்றது ஒவ்வொரு பாலினத்தையும், அதாவது ஆண் பெண் அப்படின்ற 2 பாலினத்தையும் வெவ்வேறு முறைகளில் பாதிக்குமா டாக்டர்? ஸோ பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப கிளியராக கிடையாது. இது மற்ற டைப் ஆஃப் சாலிட் கேன்சரில் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் பெரும்பாலும் பெண்கள் இருக்கிறதா வரலாம், ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். தட் ஆல்சோ டு பி கெப்ட் இன் மைண்ட். அண்ட் லங் கேன்சர், கோலன் கேன்சர் மேல்ஸில் ரொம்ப காமன். ஸோ இது சாலிட் கேன்சர்ஸில் இந்த டிஸ்கிரிமினேஷன் கொஞ்சம் இருக்குது. பட் பிளட் கேன்சருக்கு பொறுத்த வரைக்கும் கிளியராக மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப கிடையாது. சின்ஸ் இந்தியா இஸ் அ மேல் ப்ரொடாமினன்ட் பாப்புலேஷன், யூஸ்வலாக மேல்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ டாக்டர், நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறப்போ இப்போ எனக்கு இன்னொரு கொஷின் வருது. நம்மளோட பாரம்பரியத்தில் உணவுக்கு எப்போவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உணவே மருந்து அப்படின்றத பின்பற்றி வாழ்ந்தவங்க நம்ம. ஆனால் சமீப காலங்களில் உலகமே ஜங்க் ஃபுட்டை தேடி ஓடிட்டுருக்கு. இந்த மாற்றங்கள் நம்மளோட ஆரோக்கியத்தை எந்த மாதிரிலாம் பாதிக்குது? அண்ட் இது எந்த வகையிலாச்சும் பிளட் கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கா? ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பேக்டு ஃபுட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி காமன் ரோட் சைடு ஈட்ரிஸில் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் டயட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராசஸ்ட் டயட்னா என்னென்னா அதில் இருக்க நேச்சுரல் மினரல்ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. யூ ஆர் கெட்டிங் எம்டி கேலரிஸ், யூ ஆர் கெட்டிங் மோர் ஆஃப் ப்ரோட்டீன் மேபி, அண்ட் யூ ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஃபேட். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு எனர்ஜி தான் கொடுக்குமே தவிர ஒரு தேவையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் லோடை நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆப்வியஸாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, விச் ஆர் FDA ரெகுலேட்டட் அண்ட் குளோபலி ஃபுட் கம்யூனிட்டி அப்ரூவ்ட். நிறைய பேர் அன்ஆத்தரைஸ்டாக ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தே ஆர் நாட் யூஸிங் இட் இன் கரெக்ட் ப்ரொப்போசிஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸே நம்மளுக்கு கேன்சர் காசிங்காக இருக்கலாம். ஸோ அதனால் ஐ வுட் rather ask the youngsters and active growing crowd not to go too much for the processing food. A good home cooked food is a correct medicine. அதுவே ஒரு மெடிசன். ஓகே, ஸோ அதை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ்வலாக யூ will not have any problem. இப்போ ஒருத்தர் பிளட் கேன்சரால் டயக்னாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன டாக்டர்?
ஸோ பிளட் கேன்சரோட டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் பிளட் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணணும். ஸோ அது பேசிக்கலாக ஒரு சில டெஸ்ட் சிம்பிள் பிளட் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு பயாப்சி டெஸ்ட் போகும். நிறைய பேருக்கு இந்த பயாப்சின்னு சொன்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு பண்ணிக்கணுமா பண்ணிக்கக்கூடாதான்னு. பட் இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். எல்லோரும் அந்த போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அந்த வேர்டை கேட்டாலே நம்ம பப்ளிக் இன்னும் ஒரு பயம் இருக்குது. ஸோ போன் மேரோ ஆஸ்பிரேஷன் வந்து ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. கையிலேருந்து பிளட் எடுக்கிற மாதிரி ஹிப் போன்லேருந்து ஒரு பிளட் எடுப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு இன்னமும் இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்க்குற எல்லா பேஷண்ட்ஸுக்குமே போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அவங்க வந்து ஒரு பெரிய சர்ஜரின்னு நினச்சிக்கிறாங்க. which the public they should feel free to come and get biopsies done. So early diagnosis will pave the way for early treatment. So early treatment பண்ணும்போது நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ டாக்டர், இப்போது ஒருவருக்கு இன்னொருவர் பிளட்டை செலுத்துகிறப்போ, லைக் பிளட் டொனேஷன் கேம்பெயின்ஸில் இருக்கட்டும், நம்ம பிளட் டொனேட் பண்ணுறப்போ ப்ரீ டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறப்போ பிளட் கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா? டெஃபினட்டாக. நீங்கள் பேசிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டோட வைரல் செக்ஸ் பண்ணுவாங்க. வைரல் செக்ஸ் ஆர் பேசிக்லி ஒரு ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி, அது வேறு இல்லாமல் விடிஆர்எல், மலேரியா, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு 4-5 இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட்டோட பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக் பண்ணிவிட்டு தான் ஒரு பிளட் டோனர் ஃபிட்டாக இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த பிளட் ஸ்க்ரீனிங் செக் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், இவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு WBC கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு பிளேட்டட் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஒன்ஸ் அந்த பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பாஸ் பண்ண உடனே தான் நம்ம அந்த டோனரை டொனேட் பண்ண சொல்லுவோம். இல்லைனா அந்த ஸ்க்ரீனிங் இதிலே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். வில் நாட் ஆஸ் them to donate. நம்ம இன்ஃபேக்ட் அவங்கள சீக்கிரமாக ஒரு டாக்டர்கிட்ட அமைச்சு நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு வீட்டில். கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரோடைய ஒரே கேள்வி, இது எப்போ குணமாகும், எப்போ இதை விட்டு வெளியே வருவோம் அப்படின்றது தான். இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும் டாக்டர்? அண்ட் இது ஒவ்வொரு பேஷண்ட்ஸு குறித்து மாறுபடுமா? கட்டாயமாக இது வந்து ஒரு பேஷண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு பொறுத்து மாறுபடும். இப்போ அக்யூட் லுக்கீமியாஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரஃபாக ஒரு 6 மாத ட்ரீட்மெண்ட். வேறு க்ரானிக் லுக்கீமியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். ஆனால் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பாதர்சமாக இருக்காது. இந்த சென்ஸ் வந்து அது ஒரு பிபி சுகருக்கு எப்படி மெடிசன் சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃபோமாஸ்க்குனா ஒரு ஃபிக்ஸட் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட், 6 months ட்ரீட்மெண்ட். மைலோமாக்னா அகைன் அதுக்கு ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். ஆனால் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலே ரொம்ப பாதர்சமாக இருக்காது. ஈஸியாக அவங்க ஒரு நார்மல் எயில்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிற ஒரு ஆஸ்மாக்கோ இல்லை கிட்னி ப்ராப்ளமுக்கோ எடுத்துக்கிற மெடிசன் மாதிரி அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயமாக என்ன டைப் ஆஃப் கேன்சர் பொறுத்து தான் இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டிசைட் ஆகும். எவ்வளோ அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுமே வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஸோ டாக்டர், கேன்சர் அப்படின்றது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அண்ட் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ஈக்குவலாக சோர்வடைய வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே நம்ம வந்து இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயங்கரமாக ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் போயிடுவாங்க. ஸோ இப்படி வர பேஷண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது மோட்டிவேஷன் தான். ஸோ இந்த காலத்தில் இருக்க யங் டாக்டர்ஸ், அப்கமிங் டாக்டர்ஸ்க்கு நான் சொல்கிறதும் அதே தான். ஃபஸ்ட்டு பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் நோய், நம்மளோட சயின்ஸோ பயாலஜியோ தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். தே வில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ டிசீஸ். ஓகே, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட் வி ஷுல் கிவ் தம் அ குட் சோஷியல் சப்போர்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் த ஹெல்ப் ஆஃப் குட் சோஷியல் சப்போர்ட் we have seen patients coming out really well and doing good in the long term. Okay. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சோஷியல் சப்போர்ட் கொடுக்கணும். சோஷியல் சப்போர்ட் கொடுத்தா தான் அவன் ட்ரீட்மெண்ட்கே முன் வருவாங்க. ட்ரீட்மெண்ட் முன் வந்தால் தான் நம்மளோட அவுட்கம்மை பார்க்க முடியும். ஸோ த ஃபைனல் அவுட்கம் இஸ் ஆப்வியஸ்லி as all doctors and cinemas you watch, we should do our best. The rest you should leave it to God. So you are not God actually. So whatever is there in science, whatever is there is in recent technology, you should tell it to the patient. அதை சொல்கிறது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் த ரெஸ்ட் அவுட்கம் ஆப்வியஸ்லி இஸ் அப்பான் காட். பட் தென் இஃப் யூ கிவ் அ குட் சோஷியல் சப்போர்ட் அண்ட் இஃப் யூ கிவ் அ குட் ட்ரீட்மெண்ட் வாட் எவர் இஸ் தேர் இன் த லிட்ரேச்சர், கரண்ட் லிட்ரேச்சர், we have seen patients coming out of it. Even of the rarest cancers, even in the difficult cancers, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஈவன் மோசமான நோயாக இருந்தாலும் adequate social support and correct treatment கொடுக்கும்போது outcomes பெட்டராக தான் ஆயிருக்கு. That is what we have seen in our personal experience also.
இந்த நவம்பர் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்துல எங்க நேயர்களுக்கு நீங்க கேன்சர் பற்றி கொடுக்க போற விழிப்புணர்வு அப்படின்னா என்ன டாக்டர்? கேன்சர் பற்றியான விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட நார்மல் உணவு பழக்க வழக்க முறைகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்ஸ் இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஒரு பேசிக் பேக்கேஜ் வந்து they are giving மாஸ்டர் ஹெல்த் செக்ஸ். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேலே யூ ஷுட் கோ ஃபார் ஆனுவல் மாஸ்டர் ஹெல்த் செக். ஏன்னா இந்த காலத்தில் நாங்கள் எல்லாமே எங்கள் கிட்ட வர எல்லா கேன்சர்ஸுமே ஏர்லி ஸ்டேஜ்லேயே நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்ஸ். மாஸ்டர் ஹெல்த் செக்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். அதே மாதிரி ஏர்லியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ஸோ ஏர்லியாக கண்டுபிடிச்சதுன்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 30 to 40 எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 30 to 45 minutes you should spend for your body. So 24 hoursல you should think only 23 hours is yours. The rest 1 hour is for your body. So இது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா you will easily get rid of the adverse effects of cancer. And don't smoke, don't drink, you know. I would say rather drinking in moderate amount is okay, still okay, but never smoke. Never smoke. It is only detrimental to your life. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலில் புற்றுநோய் குறித்து, குறிப்பாக இரத்த புற்றுநோய் குறித்து பல கேள்விகளுக்கு டாக்டர் கோபிநாத் அவர்கள் மிக அருமையாக பதிலளித்தார். கண்டிப்பாக இந்த நேர்காணல் புற்றுநோய் குறித்தும் இரத்த புற்றுநோய் குறித்த பல சந்தேகங்களை உங்களுக்கு தீர்த்து வச்சிருக்கோன்னு நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹரிணி மற்றும் ஆர்ஜே ஆஷி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது வானொலி, நமது பெருமை. MOP CR 107.8 இது உங்க ஏரியா FM.